திருமணம் என்கிறது ஒடுக்குகிற ஒரு வாழ்க்கை. புருஷன் மனைவியை ஒடுக்குறான், கீழ்ப்படுத்துறான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாட்டு நான் கொடுத்தாரு கத்தரு. கணவன் மனைவி என்கிறவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார். சொந்த மாம்சத்தை பாய்க்கிறது இல்லை ஒருவனும், சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறது போல நீங்க செய் அப்படிங்கிறாரு. அப்ப எங்க அங்க ஒடுக்குதல் இருக்குது? மெய்யான கிறிஸ்தவ திருமணத்துல ஒடுக்குதலே கிடையாது, இருக்க முடியாது. சொந்த மாம்சம் நினைக்கும் போது எப்படி ஒடுக்க முடியும்? எப்படி பாய்க்க முடியும்? எப்படி அடிக்க முடியும்? எப்படி நாசமாக்க முடியும்? எப்படி தீமையை நினைக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த மாம்சமாச்சே, அதை போஷித்து காப்பாற்றி என்னெல்லாம் பண்றோம் நம்முடைய மாம்சத்துக்கு, அது போலதான் அடுத்தவங்களுக்கு பண்ணுவோம் நம்ம. அப்ப திருமணம் ஒரு அப்ரஸ் பண்ற ஒரு அமைப்பு, பெண்களை ஒடுக்கி ஆளுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு நவநாகரிக காலத்துல சொல்றாங்க இல்லையா? பெரிய தப்பு, புரியல அவங்களுக்கு அர்த்தம். ஒடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாம்சம். என்ன நேசிக்கிற மாதிரி தான் அவங்கள நேசிக்க முடியும். என் மாம்சத்தை நான் பாய்க்கிறது இல்லை, போஷித்து காப்பாற்ற, அது போலதான் மனைவிக்கும் செய்ய முடியும். இதுதான் கிறிஸ்தவ திருமணம்.